நம்ம கையிலும் எழிலும் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லாருமே வந்து போயின்னா ஒரு பதட்டத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும். அதாவது 3 ரவுண்ட் வந்து போயின்னா வெற்றிகரமாக வின் பண்ணி இப்போ ஈக்குவல் பாயிண்டில் இருக்காங்க. அடுத்த ரவுண்டில் வந்து போயின்னா ஈக்குவல் பாயிண்ட் கண்டிப்பாக வராது. பட் வந்து போயின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழில் சமைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா எழில் சமைக்கிறாரு அப்படின்னாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க பெரியம்மாவான இந்த வடிவெல்லாம் வந்து போயின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இப்போ மாட்டினீங்களா, இத்தனை நாளாக கையில் வச்சு ஏதோ ஓட்டிகிட்டு இருந்தீங்க. எழில் வந்து போயின்னா சமைக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏற்கனவே எழில் வீட்டில் பிரியாணி செஞ்சு கொடுத்து, அதாவது அவர் செஞ்ச அந்த ஒரு ஃபுட்டை வந்து போயின்னா சாப்பிட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வந்து போயின்னா எல்லாருமே பாராட்டினாங்க அப்படின்றது தெரியும். இப்போவும் அதே மாதிரி தான் நம்ம இவங்க, அதாவது கயலோட அம்மா காமாட்சி ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்து போயின்னா இந்த போட்டியில் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.